எல்லாரும் வெளியில இருக்க அத்தனை பேரும் பேசியாச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் பேசணும் அப்படின்னா ரிஷியை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். அம்மாவை பற்றி மகன் என்ன பேச போறாரு அப்படின்னு கேட்கறத ரொம்ப ஆவலாக இருக்கும். வாங்க ரிஷி. எல்லோருக்கும் வணக்கம். அம்மா பற்றி என்ன சொல்கிறது, ஒரு 50 வருஷமாக அவங்க வந்து ஓகே 50 வருஷமாக அம்மா வந்து ஆர்டிஸ்டாக ஆக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரி, என்னோடய தமிழும் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மனுஷன் சரி சாரி. அதுலேருந்து ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உயிர் கொடுத்தாங்க அப்பா கூட. ஒரு 17 வருஷமாக அது பாசமாக, ஆனால் தனியாக என்னை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது எனக்கு தெரியும். வேலை பார்க்கறது அதுக்கப்புறம் குழந்தையும் பார்க்கறது அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு. ஆனால் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, எவ்வளோ பேஷன் இருக்குது அவங்களோட வேலைக்கு. அது எனக்கு புரிஞ்சுது, இப்போ புரியும் கரெக்டாக. இந்த வயசு வந்ததுக்கப்புறம் சரி, ஏன் அவங்க வந்து அவ்வளோ வீட்டை விட்டு ஏன் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி ஃப்ளைட் எடுத்து ட்ரெயின் எடுத்து எங்கெங்கே போனாங்க, எனக்கு இது வரைக்கும் நிஜமாகவே புரியல. ஆனால் அதெல்லாம் பண்ணி என்னோட படிப்புக்காக நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க, நிறைய அதெல்லாம் நல்லா பார்த்தாங்க. நான் வந்து இப்போது அதுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்கிறேன். சரி சரி, நீ என்ன வேணா சொல்லுடா, நன்றி சொன்னாதான் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்பா இப்போ இருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன அவங்களோட வேலையில் என்ன பண்ணுறாங்கன்னு, சரி அவங்க வந்து ஆர்டிஸ்டாக ஒரு ஆக்டராக நிறைய வேலை பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரோல்ஸ் இப்போ எடுக்கிறாங்க அவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு இப்போது ஒரு அது வந்து எனக்கு தோணுது. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களோட சப்போர்ட்டும் இங்கே அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு, நான் வந்து அவங்களோட மகனாக நான் இப்போ சொல்கிறேன், அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மட்டும்தான் அதை பற்றி மட்டும்தான் பேசினா போதும், இப்போதைக்கு போதும் நினைக்கிறேன். சரி, அதான் ரியலி பட் தேங்க்ஸ். ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு திரைப்படத்துறையில் ஒரு சாதனை செய்து, ஒரு அளப்பரிய சாதனை செய்து கொண்டே அதே சமயத்தில் மக்கள் நட்சத்திரமாக அவர்கள் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். தமிழில் இதுவரைக்கும் அந்த நடிகைகளில் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி மக்கள் பணி செய்கிறவங்க வேற யாருமே இல்லை. அதுதான் அந்த வகையில் தமிழில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பேராவது இருப்பாங்க நடிகர்கள். வந்து சில பேர் இருந்திருக்கலாம், சில பேர் இருக்காங்க, சில பேர் இருந்திருக்காங்க. ஆனாலும் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது மக்களோட. ஆனால் வந்து ரோகிணி அவர்கள் அளவுக்கு வந்து ஒரு கதாநாயகியாக இருந்துக்கிட்டு அதே சமயத்தில் இலக்கியம், எழுத்துத்துறை, வெறுமனே வந்து அரசியல் மட்டுமே இல்லாமல் தீவிரமான வந்து நாடகம், இலக்கியம், அப்புறம் இந்த சமூக பணி, இதெல்லாம் பல பரிணாமங்களில் தன்னை தொடர்ந்து. ஏன்னா சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு நினைப்பாங்களா. பொதுவாக எழுதுறவங்க, நடிக்கிறவங்க, அரசியல் எல்லாமே கடைசியில் போய் சினிமாவில் தான் போடுவாங்க.
ஆனால் இவங்க சின்ன வயசுல சினிமாவுக்கு போயிட்டு இந்த பயணம் இருக்குல்ல, இதுதான் உண்மையான வந்து அவங்களுடைய உள்ளுக்குள்ள அவங்க யாருன்றதை ரெஃபர் பண்ணக்கூடியது அவங்களுடைய செயல் இல்லை. அப்போ அந்த அங்கீகாரம் தேவை. அவங்க அப்படி ஹைலைட் பண்ணும்போது தான் அதன் மூலமாக அவர் வெளிப்பட்டு அதன் மூலமாக ஒரு நாவலாகவோ இல்லை படைப்பாகவோ இல்லை விவாகவோ இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்கு, இந்த மாதிரி நிஜ கதாபாத்திரங்கள் இருக்கு, இதை மாதிரி ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் உணர்வெழுச்சும் தான் ஒருத்தனை சிறந்த படைப்பை நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு. அதுதான் சிறந்த சமூகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியது. அப்படிப்பட்ட செயல்பாடுகள் அவங்க இந்த இடையில வந்து ஒருத்தர் செயல்படுத்தல அவருடைய ரோல் இது வந்து இவங்கெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் அது எடுத்து செய்யக்கூடிய ஒரு கதாசிரியனோ அல்லது வந்து இந்த மாதிரி கலப்பணிகள் செய்யக்கூடியதோ இது மாதிரி அவங்களுக்கு அங்கீகாரம் பண்ணுறதோ அது அந்த ஆட்கள் தமிழ்ல அறிவு. அந்த மாதிரியான செயல்கள் வந்து இந்த சமூகத்துல அதுதான் இந்த சமூகத்துல இதய நாளங்கள்ல ரத்தங்களை ஊடுருவி சென்று அதுதான் இன்னும் உயிர்ப்போட இந்த சமூகத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருந்து இந்த சமூக உணர்வோட இந்த இலக்கிய உணர்வோட பெரும் நட்சத்திரமா மட்டுமே இல்லாம மக்கள் பணியில் செய்யக்கூடிய ரோஹிணி அவர்களை வந்து ஒரு நாள் கொண்டாடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. எனக்கு உண்மையில கேட்கும் போது இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க உடன்பாடு இருக்குமா இல்லையான ஒரு டவுட் தான். ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டதுன்றது பெரிய விஷயம். அது நாங்க நடத்துற நிகழ்ச்சி தான் வந்து எப்பவுமே வந்து வெளியில தெரியாத ஒரு சிறிய குழுவோட தான் இருக்கும். அதுவும் நான் நடத்தணும்னு முடிவு பண்ண உடனே நான் 2வது முடிவு பண்ணது அது வந்து இந்த டிஸ்கவரி புக் பேரஸ்லையும் குறிப்பா உழைக்கும் திரைத்துறை மகளிர் இயக்கம் உங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, 2வது அவங்க வந்து இலக்கியத்தின் தீவிரமான ஆர்வம் பண்றவங்க. சாதாரணமா நாங்க சக எழுத்தாளர்களை மீட்டிங் கூப்பிட்டாலே வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க பிஸியா இருக்கிறவங்க சார் தெரியும், ஏன்னா அவருக்கு வேலை அவரு வந்துருவாரு. பிஸியா இருக்கக்கூடிய திரைத்துறையில் இருக்கிறவங்கள ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறதுங்கிறது அரிது. அவங்க வராம இருக்குன்னு வாய்ப்பு சொல்றது 1008 காரணங்கள். உண்மையிலே அந்த காரணங்கள் தான். ஏன்னா வந்து நிறைய வரைச்சுதான் நான் வந்து எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் வந்து உடனே வந்து கலந்துக்கிட்டு அதுல ஆர்வமா பங்கெடுத்து படிச்சுட்டு அது ஆர்வமா பேசக்கூடிய அது சரியா விமர்சனம் செய்யக்கூடிய கைத்தட்டுங்க வசந்த் சார், கைத்தட்டுங்க. அப்படிப்பட்ட ரோகிணி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து இது அவங்களுக்கு இந்த ஒரு நாள், அதனால வந்து டிஸ்கவரி போலீஸ் நடத்துறோம். அதனாலதான் வந்து அதே மாதிரி அவங்க தொடர்ந்து வந்து திரைத்துறையில் இருக்கிற மகளிருக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு இருக்காங்க. மற்ற கலப்பணி சமூக பணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அதே விஷயம். ஆனா திரைத்துறை சார்ந்த வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் சேர்ந்து இருந்தா இந்த நிகழ்ச்சி வந்து முழுமையாக இருக்கும் அப்படின்றதால அவங்க எல்லாரோடும் சேர்ந்து இந்த இடத்துல நாங்கள் நடத்துறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட இது. அது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மிக முக்கியமான வந்து 2 ஆளுமைகள்லாம் வந்து இன்னொரு தமிழ்ச்செல்வன் சார் வந்து தமிழ்ச்செல்வன் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம். நாங்கள்லாம் வந்து பார்த்து அவர் போன பாதைகள்ல நான் சொன்னதுக்கு முன்னோடிகள், அதுல மிக மிக முக்கியமான முன்னோடி அவர் வந்து இந்திய ராணுவத்துல மிகப்பெரிய பதவியில் இருந்து ஒரே நாள் முடிவெடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு சமூக பணிக்காக அவர் வந்து எழுத்தாளராக மாறி அவர் தொடர்ந்து வந்து அறிவொளி இயக்கத்தின் மூலமாக மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து மக்களோடு சேர்ந்து மக்களாக வந்து அவர் கலந்துட்டு அளப்பரிய அறிவு விவசாயம் சொல்லக்கூடிய எல்லா இடங்களும் இன்றைக்கு தமிழகம் வந்து ஓரளவுக்கு பெண்ணியம் சார்ந்த ஒரு படி முன்னேறி இருக்கும் அப்படின்னா அதுல மிக முக்கிய பங்களிப்பு வந்து நிறைய ஆண்களை அவர் சாதனை மிகப்பெரிய சாதனைன்னா நிறைய ஆண்களை சமையலறை நோக்கி தள்ளி விட்டதுல அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. கரண்டியை பிடிக்க வச்சு அப்படி இருந்தாலும் குற்றம் உணர்ச்சிக்காக ஆளாக்கின பங்கு இருக்கு. எனக்கெல்லாம் குற்றம் நான் போனது இல்லை. என்னால குற்றம் ஒரு புக்கை படிச்சு ஒரு பார்த்தாலே எனக்கு வந்து ஐயோ ஒரு கிச்சனுக்கு போக வச்சுட்டு வரதான் ஒரு பையன் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவன் போக முடியல. என்னோட சிச்சுவேஷன் வேற அடுப்பை பார்த்தாலே அந்த பக்கம் விட்டுருந்தேன். அதனால அந்த வகையில ஒரு சமூக பணியை அறிவு விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிக்க அவர் இந்த இடத்துல வர்றது அது மட்டும் இல்லாம அவங்க ரோஹிணி அவர்களே சொன்னாங்க. அவருக்கு வந்து அவங்களுடைய சமூக பணிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். எங்களுடைய என்ன அவர் இந்த நிகழ்ச்சியில வந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. வசந்த் சார் பத்தியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப அவர் சொல்ல வேணாம், அவரும் கூச்சப்படுவார் நினைக்கிறாரு. ஏன்னா ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னா அவங்களுக்கு ஆசை திரைப்படத்துல வந்து
ரோகிணி அவர்கள் அதுக்கு முன்னாடி என்னதான் படம் நடிச்சிருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த திரைப்படம் வந்து ஒரு அவங்களுடைய நடிப்புத்திறனை வெளிப்படுத்துறதுல மிக மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து அது ஆக்டரா மறுபடியும் ஆசை. இந்த 2 படங்கள் வந்து அவங்கள அந்த 90ஸ்ல வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து கதாநாயகியா நடிச்சிருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 50 வருடத்தை தொடர்றதுன்னா இந்த 2 படங்களை கிராஸ் ஆகாம அவங்க இந்த இடத்துல அடைஞ்சிருக்க முடியாதுன்னு தான் என்னுடைய நான் வந்து ஆழமா நம்புறேன். மகளிர் மட்டும் அது சரி. அப்போ அந்த மாதிரியான மைல்கல்கள்ல ஒரு மைல்கல்லா உருவாக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆசை வரும்போது ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிப்பை அவங்க வாழ்க்கையில பகிர்ந்து கொடுத்த நான் எந்த 2002 ஒரு டாக்டர் பேசுகிறேன் அவருக்கு முதல் இந்தியாவின் தமிழ்நாட்டில் முதல் சாட்சி காங்கிரஸ் வந்து நல்ல அப்படின்ட்டு நான் ரொம்ப அவர் பார்த்தோன்னே அனுமதிக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்து அந்த அளவுக்கு தீவிரமாக எங்கோ அழைப்பிருந்தாலும் நல்ல விஷயங்களை தேடி அங்க தான் இருக்கணும். ஒரு பிடிவாத குணத்தோட தான் வந்து எந்த இடத்துலலாம் வந்து சமூகத்தை, ஏன்னா அவர் திசைகள்ல எழுதினவர், அவரது அடிப்படையில ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், சிறுபத்திரிக்கையோட கனெக்ட் ஆனவர். அதனாலதான் அவரால் வந்து கேளடி கல்வி மூலமும் ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்க முடியும். அதற்கு காரணம் அவருடைய தொடங்கின பயணம். சாவி அவர்களுடைய வளர்ப்பு மூலமாக திசைகள் மூலமாக கலந்துக்கிட்டு அன்றைக்கு இருந்த எழுத்தாளர்கள் வந்து அவர் மட்டும்தான் விலகி சினிமா திரைக்கு. அன்னைக்கு வந்து மாலன், பாலகுமாரன் அந்த கூட படித்தவங்க எல்லாரும் எழுத்துத்துறைக்கு போனதுக்கு அப்புறம் இவர் வந்து பத்திரிகை துறையிலிருந்து எழுத்துத்துறையிலிருந்து திரைத்துறைக்கு வந்ததாலதான் இன்று வரை அந்த விதை. ஏன் இன்றைக்கு என்னன்னா இலக்கியத்திலிருந்து உருவாகிறவன் வாழ்றான்ல அந்த விதை வந்து ஒரு நாளும் வந்து சோடை போறது. சினிமாவுக்கு எந்த வழியில இலக்கியத்திலிருந்து வர்றவன் வந்து கடைசி வரைக்கும் அவனை பயணிக்க வைக்கிறதுன்னா அவன் அந்த ஆரம்பத்துல சேகரிக்கிற அந்த எண்ணெய் விதை. பாலு மகேந்திரா நூலகத்தின் சார்பாகவும் டிஸ்கவரி புக்பல சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மதிய சாப்பாடு வந்து ரொம்ப அழகா நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து மேடம் தான் பொறுப்பு. ஸோ அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் இல்லை கொண்டு காலையில வந்து பார்த்தா அவ்வளோ எல்லாமே வந்து இறங்குது. நாங்கள் இதனால் மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சி நாங்கள் வந்து சாப்பாடு போட்டது கிடையாது. ஸோ வந்துட்டு எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாதிரி நம்ம தோழர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விருந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால இப்போ ஒரு வாய்ப்புல ஒரு நல்ல விருந்து, சாப்பாடு நல்லா கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும், ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி அந்த டீ வந்து பரிமாறப்பட்டது வந்து அந்த துப்புரவு தொழிலாளருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் மேடம் பரிமாறினாங்க. ஸோ அதை தான் நான் நான் சொல்லிக்கிறேன். அவங்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நான் அதை பார்த்தோன்னே எனக்குமே ஒரு இதாகிடுச்சு. என்னடா அவங்க வந்து ஒரு 3 பேர் உட்காந்துருக்குறாங்க வந்து டீ குடிங்க அப்படின்னு சொல்றதுன்றது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு நிகழ்ச்சியாக. இப்படி எல்லாமே வந்து பார்த்தா ஒரு தொழிலாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை வர்க்கம் சார்ந்து எந்த மனிதர்களோட அவங்க வந்து தன்னை இணைச்சுக்கிறதுன்றது இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அவங்களுடைய அடையாளம். ஸோ அதுதான் வந்து தோழர்கள் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அப்போ லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, ஒரு பாலின சமத்துவத்துக்கான ஒரு நடை. நாங்கள் எல்லாருமே கூட்டத்தில் இருக்கோம். இவங்களை நான் பார்க்கல. நான் எல்லாருமே வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. பார்த்தா நைட்டு 1 மணிக்கு, யாரும் நம்ப மாட்டீங்க, நைட்டு 1 மணிக்கு அந்த பேரணியில் அவங்க கலந்துட்டு இருக்கிறாங்க அங்கே. ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எப்படி ஒரு மணி வரையும் வந்து அவங்க வந்து அத்தனை தோழர்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க கூட உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க ஒரு மணி 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நம்ம போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னை வந்து சமூகத்திற்காக வந்து தன்னை வந்து மிக ஒரு முக்கியமாக அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு தோழர் கூட அவங்க. அப்புறம் நான் வந்து ஒரு பர்சனலாக வந்து என்னன்னா, நான் அவங்க கூட வந்து நந்தலாலாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான், மிஸ்கின் சார் கூட. ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தா நானும் கன்சீவ் ஆக்சுவலாக, நானும் இதில் இருக்கிறேன். தயவுசெய்து உட்காரி ஈஸ்வரி அப்படின்றாங்க, ஏன் தயவுசெய்து தண்ணி குடின்றாங்க. ஆனால் நம்மளால முடியலைங்க. ஆனால் வந்து இவங்களோட அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா அங்கே வந்து மாற்றுறதுக்கு கூட ட்ரெஸ்ஸு கிடையாது, மாற்றுற ஏரியா கிடையாது அங்கே ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாற்றுறதுக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, தனியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸ்வரி, கேரவன் கிடையாது, நிறைய கேரவன் அன்னைக்கு இல்லை.
ஸோ அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அந்த பேக் சைடு கூட வந்து நான் வந்து இது மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் வந்து என்னென்னா வந்து அந்த டயத்தில் யாருமே எந்த நடிகருமே நாங்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு கேட்குறோம், எல்லா பெண் நடிகர்கள்ட்டையுமே வந்து இந்த ரோலுக்கு நடிக்கிறதுக்கு வந்து அவங்க மொட்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சில நடிகர்கள்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அவங்களாம் வந்துட்டு பார்த்தா ஒரு மொட்டை ஆனால் உண்மையாகவே ஒரு நடிகை வந்து தன்னுடைய முடியை இழக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த வந்து அவங்க அடுத்த படங்கள் இருக்கும், மிகப்பெரிய வேலைகள் இருக்கும். அதனால் நிறையா நடிகர்கள் பொறுத்தவரையுமே வந்து ஒரு முடியை இழக்கிறதுக்கு வந்து அவங்க தயார் நிலையில் இருக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் உடனே வந்து ஃபோன் பண்ணி இவங்கள்ட்ட கேட்கும்போது அடுத்த நிமிஷமே அவங்க வந்து அந்த க்ளீன் ஷேவ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியானாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நடிப்பு மீது ஆர்வம் உள்ள நபரால் தான் ஒரு நிமிஷம், ஏன்னா நாங்கள் ஒரு 15 பேர்த்த நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட் வேறு கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஆனால் சில பேர் பார்கெயின் பண்ணுறாங்க, சில பேர் முடியலைன்னு சொல்லிட்டு இப்போ குறைஞ்ச தொகையை தான் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து தேர்வு செஞ்சு அப்புறம் வந்து அந்த இதுக்கு வந்தாச்சு, ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஸ்பாட்டுக்கு வந்தோடனே வந்து அந்த கேரக்டராகவே மாறுறது இருக்கு, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாகவே மாறுறது இருக்குல்ல. நான் உண்மையாகவே கண்ணு கலங்கி போய் நிற்கிறோம் எல்லாருமே. அந்த ஷார்ட்ல வந்து சார் மிஷ்கின் சார் வந்து உங்களை வந்து தூக்கணும் பார்த்தா ஹோல் யூனிட்டுமே அன்னைக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக அழுக. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து எல்லாருமே அழுதுட்டு நிற்கிறோம். நாங்கள் கேமராமேன்லாம் கண்ணை இது பண்ணுறா தம்பி இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்துட்டு கண்ணை இது பண்ணிட்டு வந்து பார்த்தா வந்து எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. இவங்களும் கூட்டுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பக்கமான ஒரு நெருங்கிய ஒரு நடிகையாக வந்து எங்களுக்கு வந்து அன்னைக்கு அவங்க நடிகையை பார்க்க நிஜமாவே அந்த கேரக்டரோட நாங்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வுபூர்வம் வந்து அதில் வந்து வெளிப்பட்டுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச எல்லாத்துக்குமே தோழர் சொல்கிற மாதிரி அவர் தான் வந்து முன்னெடுத்தார். அப்போ அவர் சொல்லும் போது சரி எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு அப்ளிகேஷன் வைக்கும்போது சரி எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் வந்து இது பண்ணோம். ரொம்ப நன்றி தோழர், நன்றி நன்றி. மிக்க நன்றி. இவ்வளோ ஒரு விழாவை வந்து ஊர்கூடி தேர் இழுக்கிற மாதிரி தான், அதுவும் முற்றிலும் தகுதியான ஒருவருக்கு இவ்வளவு சந்தோஷமா ஆத்மார்த்தமா இந்த பணியை எடுத்து செல்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் விழாவில் பங்கெடுக்கிறதுக்கு பார்வையால் நான் வந்தேன். இந்த மேடை கூட்டதுக்கு மகிழ்ச்சி. ரோகிணி வந்து லாங் டைம் ஃப்ரெண்டு, கார்பரேட். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் மறுபடியும் படத்துக்கு நாங்கள் வந்து பரிசளிப்பு விழா நடத்துகிறோம். மறுபடியுடைய இயக்குனர் பாலுமகேந்திரா வந்து ஆர்டிஸ்ட் 2 பேரை கூப்பிடுங்க நாங்கள், ரேவதியும் ரோகிணியும். அவருக்கு ஒரு அறிமுகம் பண்ணிட்டு ஒரு கடிதமும் கொடுத்தாரு. அந்த கடிதத்தோடு வீட்டுக்கு போனேன் நான். 30 வருஷத்துக்கு அன்றிருந்து அவருடைய எனக்கு தொடர்பு. அவங்களுடைய பயணம் ரொம்ப அந்த குழந்தை இப்போ 50 வருட திரைப்பட வாழ்க்கைங்கிறது வந்து அந்த பயணம் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை நடிகராக இருந்து அப்புறமாக பல மொழி படங்களில் நடித்துக்கொண்டு ஒரு முன்னணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் இடைவெளி திருமண வாழ்க்கை மறுபடியும் ஒரு பிக்கப் பண்ணி ஒரு ரெண்டாவது அந்த ப்ரொஃபஷனல் சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ரொம்ப அவங்கள தன்னை பிஸியாக வச்சுக்கிறதே பெரிய ஒரு சவால். அந்த அடிப்படையில் இன்னும் ரொம்ப பிஸியாக இருக்கணும். அது தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்னுடைய தோழர் அவர் அடிப்படையில் நான் இந்த நிகழ்ச்சியில் நிறையா பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க தான் வந்தேன். நாங்கள் திடீர் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஆளுமை. நீங்கள் 50 ஆண்டுகளை கடந்த திரைப்பட வாழ்க்கையில் நான் 3 தடவை ஒரு விழாவில் கலந்தேன். முதல்ல 2010 கமல் சாரோடைய 50வது ஆண்டுக்கு மதுரையில் போகும்போது கலந்துக்கிட்டேன். அவரும் இதே மாதிரி தான் குழந்தை நட்சத்திரமாக இருந்து வந்தவர் தான். இவங்களும் அந்த மாதிரி தான். ரொம்ப அவங்க ஒரு ரெண்டாவது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க ஏற்கனவே ஒரு படம் பண்ணாங்க. ஒரு ஃபில்ம் மேக்கரும் கூட, ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை. அப்பாவின் மிஸ்ஸை வந்து வந்திருக்கணும் 2010 வந்திருக்கணும். அது தள்ளி போச்சு. இன்னொரு படம் பண்ண போகிறாங்க. ஃபில்ம் மேக்கர் ஆன பிறகு ஒரு ஆர்டிஸ்டாக கன்டினியூ பண்ணுறது வந்து மிகப்பெரிய சவால். அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், வெவ்வேறு சிக்கல்லாம் வரும். அதையெல்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நாடகத்துலேயும் நடிக்கிறாங்க, எங்களை மாதிரி நாடகம் நடிக்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், நாடகத்தில் நடிக்கிறாங்க, தெருவில் நடிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு இது கடந்த ஆண்டு இதே நாளில் 3 நாள் வந்து நாங்கள் இப்போ பயணம் பண்ணோம். அன்பில் அதனை யாரோன்னு ஒரு கலைப்பயணம் போகிறோம். ஈரோடு, திருப்பூர்லாம் வந்து அப்படிலாம் தெருவில் போய் நாடகம் பண்ணோம். நல்ல
நல்ல நடு வெயிலில் 12 மணி வெயிலில் நாடகங்களும் அது மாதிரி திருநாடகத்துக்கான சவால்கள் வேறு, தெருவில் நடிக்கிறதுக்கான சவால்கள் வேறு, அதையும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டவங்க, ஒரு பன்முக திறமை உள்ளவர்கள். அவர்கள் இன்னொரு 50 வருஷத்துக்கு திரைப்படத்தில் தொடர்ந்து பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு உங்களோடு சேர்ந்து நான் அவருடைய மகிழ்ச்சியை கொண்டாடுகிறேன். நன்றி, வணக்கம்.